பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கான தலைப்பு கன்ஃபியூஷன், அதாவது ஒரு குழப்பம். என்னன்னு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலக்கத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. ஆமீன். நம் தேவன் கன்ஃபியூஷன், அதாவது ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு குழப்பத்தின் தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்டது? அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கும். பரிசுத்தவான்கள் இருக்கிற சபைகள் எல்லாவற்றிலும் எப்படி? சமாதானத்தின் தேவன் தான் இருப்பார். பரிசுத்தம் இல்லாத, பரிசுத்த குடைச்சலாக்குகிற ஒரு சபையில் எப்படி இருக்கும்? கலக்கம், குழப்பம் அப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சபை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். இன்னொன்று, நம்ம ஒவ்வொருத்தரும் சபையாக இருக்கோம். நம்ம கூடி எல்லாரும் சேர்கிற இடம் ஃபிசிக்கலாக ஒரு சர்ச், அதுவும் சபை. அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சபையா இருக்கும். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்ச சபையை எடுத்துக்கணும், நம்மளை தான் எடுத்துக்கொள்ள போகிறார் இல்லையா? பில்டிங் இல்லை, பில்டிங்கும் சபை தான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்மளும் அப்போ நமக்குள்ள எங்கேயாவது கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு கலக்கம் அது மாதிரிலாம் இருந்தா தேவன் அப்படிப்பட்டதுக்கு தேவனா இல்லை, சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்போ நம்ம பரிசுத்தவான்களா வாழணுங்கிறச்சே, பரிசுத்தவான்களா வேதத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம இருக்கச்சே, நம்ம அப்படிப்பட்ட சபையை நடத்தடிச்சே சமாதானத்தின் தேவன் நம்மளோட கூட இருப்பார். அங்கே கலக்கத்துக்கும் பயத்துக்கும் கன்ஃபியூஷனுக்காக இடமே இல்லை. சரியா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கணும். பரிசுத்தவான் யார்? வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி உண்மையும் உத்தமமாக இருக்க, நம்ம ஆவி ஆத்மா சிந்த சரீரத்தில் எல்லா விதத்திலையும் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ பரிசுத்தத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறச்சே நம்மளும் பரிசுத்தவான்களாக இருப்போம். நம்ம ஆராதிக்கிற இடமும் தேவன் உலாவி வருகிற இடமா, சமாதானத்தின் தேவன் இருக்கிற இடமா இருக்கும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரையும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, யார் யாருக்குள்ளெல்லாம் எந்தெந்த காரியத்தை குறித்து, வேதத்தை குறித்து கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஆண்டவரை குழப்பங்கள் இருக்கலாம், அவர்கள் எதிர்காலத்தை குறித்து குழப்பங்கள் இருக்கலாம், ஆண்டவரை குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து இருக்கலாம். ராஜா, உம்மை அறிய முடியாதபடிக்கு குழப்பத்தின் ஆவி ஒவ்வொருத்தரும் தாக்கி கொண்டு தர்க்கங்களும் மார்க்க வேதங்களும் கள்ள உபதேசங்கள் இருக்கலாம் தகப்பனே. ஆனால் நீர் கலக்கத்தின் தேவன் அல்ல ராஜா. யூ ஆர் நாட் a God of confusion, Lord. ஆண்டவரே, நீ சமாதானத்தின் தேவனா இருக்கிற ராஜா. பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒவ்வொரு சபையிலும் அப்படியே இருக்கும் என்றால், பரிசுத்தவான்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எங்கெங்கெல்லாம் சபை ஆராதிக்கப்படுகிறதோ, சபையில் ஆண்டவரே சபை நடத்தப்படுகிறதோ, ஆவியானவர் சித்தத்தின்படி நடத்தப்படுகிறதோ, ஆவியானவர் உலாவி வருகிற இடமாக பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்கிற சபையாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் சமாதானத்தின் தேவன் இருக்கு ராஜா. அந்த இடத்துல குழப்பம் இல்லை, அந்த இடத்துல பிரிவினை இல்லை, அந்த இடத்துல மார்க்கபேதம் இல்லை ராஜா. அப்படிப்பட்ட சபைகளாக எங்கள் சபைகளை மாற்றுவீராக ராஜா. அப்படிப்பட்ட ஒரு சபையாக எங்கள் ஒவ்வொருத்தரோட ஆவியாத்மா சிந்த சரீரத்தை மாற்றுங்க. அப்படிப்பட்ட சபைகளாக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆராதிக்கிற எங்கள் சபைகளையும் ஆண்டவரை அப்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.